ஓகே. நாம வந்து சிமுலேஷன் தான் இருக்கோம் சொல்றதுக்கான உண்டான ஒரு ஆதாரங்கள் இருக்கு. அது சிமுலேஷன் தியரினா என்ன? உண்மையிலே வந்து சிமுலேஷன் தியரி இருக்கா? இல்ல நம்ம சிமுலேஷன் தியரில வாழ்ந்துட்டு இருக்கோமா? அது உண்மையா? இல்ல அது பொய்யா? இல்ல கட்டுக்கதையா? 2ம் ஒண்ணுதான். நீங்க பார்க்கறது, கேட்கறது, தொடுறது எல்லாமே நிஜம்னு நீங்க நம்புறீங்களா? ஒருவேளை நீங்க உட்காந்துக்கிட்டோ, இல்ல படுத்துக்கிட்டோ இந்த வீடியோ பார்த்துக்கிறது எல்லாமே மாயை சொன்னா நீங்க நம்புவீங்களா? நடக்குது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வெல்கம் டு சிமுலேஷன் தியரி. சிமுலேஷன் தியரினா என்ன? வாழ்க்கையே நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. அத வந்து சயின்டிஃபிக்கலா மாத்துனா எப்படி இருக்கும்? ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டு, ஒரு லைனு அத வச்சு ஒரு கேம்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவல் ரியாலிட்டில வந்து கேம்லாம் உருவாயிருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்ல இவ்ளோ எவாலுவேஷன் வந்து இருக்குன்னா, ஸோ நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஒரு 1000 வருஷம் முன்னாடி, அதாவது அட்வான்ஸ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு முன்னாடி வந்து பல 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து, நம்மள வச்சு ஒரு சிமுலேஷன் பண்றாங்களா? நம்மள வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்களா? நம்ம அந்த கேம்க்குள்ள நம்ம இருக்கோமா? கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து சயின்ஸ்ல ஒரு மாட்டுன ஒரு எலி மாதிரி தான். நிக் போஸ்டம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள போலவே வந்து சிமுலேஷன்ல நாம வந்து உருவாக்குவோம். எலான் மஸ்க் நமக்கு தெரியும். 99% வந்து நம்ம வாழ்ந்தது வந்து சிமுலேஷன் தான். சிமுலேஷனுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். நம்ம ஒரு கேம்க்குள்ள தான் இருக்கோம். சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம வந்து ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து சிமுலேஷன் தான் இருக்கோம் சொல்றதுக்கான சில ஆதாரங்கள் வந்து சொல்லப்படப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச்னு சொல்லுவோம். கிளட்ச் இன் மேட்ரிக்ஸ். அதாவது மென்பொருள் பிழை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே மாதிரி ஆட்கள் வந்து நம்ம 2 இடத்துல பார்ப்போம். சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. 2 இடத்துல பார்ப்போம். திடீர்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல இருக்காது. அது காணாம போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேஜாவு. தேஜாவு சொல்றது எப்படின்னா, இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துக்கு வந்த மாரியும் ஒரு ஃபீலா இருக்கும். இங்க வந்து நம்ம வாழ்ந்த மாரி ஃபீலா இருக்கும். ஆ சம் என்ன சொல்றது? சில சீன்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஓடும். சிமுலேஷன்ல லேக் ஆகும். அதாவது நம்ம சிஸ்டம் வந்து எப்படி லேக் ஆகுது, ஹேங் ஆகுது அந்த மாரி வந்து அது லேக் ஆகும். லேக் ஆகும்போது இந்த மாரி இது நடக்கும். இல்லைன்னா ரீபூட் ஆகும். மண்டேலா எஃபெக்ட். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டமே வந்து நடக்காத விஷயத்த வந்து டோட்டல் எல்லாரும் நம்புவாங்க. ஸோ வந்து இது வந்து மண்டேலா எஃபெக்ட் சொல்றாங்க. இது சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மண்டேலா அவர் ஜெயில்ல இருக்கும்போது பல லட்சம் பேர் ஒட்டு மொத்தமா நம்புனாங்க. அவர் மண்டேலா வந்து நெல்சன் மண்டேலா வந்து இறந்துட்டாரு. அவர் உயிரோட இல்ல அப்படின்னு நம்புனாங்க. அதுக்கப்புறம் ஜெயில்ல இருந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகி அந்த நாட்டுக்கு அதிபர் ஆனாரு. சிமுலேஷன்ல ஏதோ ஃபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப் லைட். எந்த ஒரு கம்ப்யூட்டர் கேமுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு ஸ்பீடு இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் குறிப்பிட்ட மேலே ஸ்பீடு வந்து போக முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம சிமுலேஷன் தியரியில வந்து அது ஒளியோட வேகத்தை வச்சுருக்காங்க. ஒளியோட வேகம் பார்த்தீங்கன்னா பெர் செகண்ட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். ஸோ அந்த மாதிரி சிமுலேஷனை வந்து நம்ம ஏன்னா அதுதான் இந்த சிமுலேஷன் தியரியோட மேக்ஸிமம் ஸ்பீடு.